வணக்கம் மக்களே, ரிலாக்ஸ் வித் சித்து என்னோட யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் இப்போ கேட்க போகிறது நான் எழுதின ஒரு அழகான காதல் கதை. நீ தீயா இல்லை தென்றலா. இந்த கதையில் கிட்டத்தட்ட 150 அத்தியாயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்க போகிறது அத்தியாயம் 17. இந்த கதையில் வர இடங்கள், பெயர்கள், சம்பவங்கள் எல்லாமே ஒரு கற்பனை தான். யாரோட மனதையும் புண்படுத்துவதற்காக எழுதப்பட்டது கிடையாது. அத்தியாயம் 17 கேட்போமா? அடுத்த 1 மணி நேரத்தில் குமாரின் கார் மது தங்கியிருக்கும் விபச்சார விடுதியின் முன் நின்றது. குமாரின் காருக்கு முன்னே 4-5 போலீஸ் ஜீப்கள் நின்று இருந்தது. ராகவ், இங்கே ரைடு நடக்குது, ப்ரெஸ் மீடியாலாம் இருக்காங்க, ஸோ நீ காருக்குள்ளேயே இரு, நான் சொல்லும்போது வா என்று குமார் சொல்லிவிட்டு காரை விட்டு இறங்கினான். பெங்களூருவின் டாப் 10 பணக்காரர்களில் ஒருவனான ராகவன் மும்பையில் விபச்சார விடுதிக்கு வந்திருக்கிறான் என்ற செய்தி பிரஸுக்கும் மீடியாவிற்கும் தெரிந்தால் தவறாகிவிடும் என்பதற்காக குமார் ராகவனை காரினுள்ளேயே அமரச் செய்துவிட்டு வெளியில் வந்தான். அந்த வீதியில் காவலர்களை பார்த்ததும் அங்கிருந்த பெண்களும் ஆண்களும் அங்குமிங்கும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தனர். அந்த தெருவே அல்லோலகல்லோலப்பட்டது. அங்கு காவலர்களை பார்த்த கற்பகமும், 6 மாதத்துக்கு ஒருக்கா இங்கே ரைடு நடக்கும், போன மாதம் தானே ரைட் பண்ணிட்டு போனாங்க, போலீஸ்காரங்கெல்லாம் வந்துட்டு இங்கே இருக்கிறவங்களெல்லாம் அள்ளிட்டு போனாங்க, திரும்பவும் இத்தனை போலீஸ்காரங்க இங்கே எதுக்கு வந்திருக்காங்க? நிச்சயமாக கண்டிப்பாக இது அவளுக்காக தான் இருக்கும், அவளுக்காக மட்டும்தான் இருக்கும். இந்த மது இங்கே வந்ததுனால இப்போ நமக்கு பெரிய பிரச்சனையாக போகுது, இப்போ என்ன பண்ணுறது என்று யோசித்து கொண்டு கற்பகம் நிற்க அந்த இடத்திற்கு வந்தான் குமார். சார், போன மாதம்தான் வந்துட்டு போனீங்க, இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? மாதம் நீங்கள் இங்கே வந்துட்டு போனால் எங்கள் பொழப்பு என்னாகிறது என்று போலீஸ் அதிகாரியான குமாரிடம் கற்பகம் கேட்க, விபச்சாரம் பண்ணிக்கோங்கன்னு கவர்மெண்ட் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துச்சா, இல்லை உங்கள் தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுத்துச்சா? பண்ணுறது தப்பு, இதில் நியாயம் வேற பேசுகிறீங்க. பல பெண்களை நீங்கள் கட்டாயப்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தினதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கான்ஸ்டபிள், இந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணி முதல்ல வண்டியில் ஏற்றுங்க என்று சொல்ல ஒரு பெண் காவலர் அங்கு வந்து கற்பகத்தின் கைகளில் கைவிலங்கு பூட்டி ஜீப்பில் ஏற்றினார். அங்கிருந்த பெண்கள் ஆண்கள் அனைவரையும் வேனில் ஏற்றினர். மேலே பெண்களும் ஆண்களும் அலறிய சத்தம் பாதாள அறைக்குள் இருந்த மதுவிற்கு கேட்க மது மட்டும்தான் அங்கு இருந்தாள். போலீஸில் இருந்து தப்பிக்க ஒரு 3 ஆண்கள் மது இருந்த பாதாள அறைக்குள் நுழைந்து விட்டனர். போலீஸ் வேன், ஜீப், போலீஸ் அதிகாரிகள் என அனைவரும் அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கிருந்து சென்றுவிட அந்த அறைக்குள் 3 ஆசாமிகளை பார்த்த மதுவோ அவர்கள் கண்களுக்கு படாதபடி ஒரு செல்ஃபிங் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அங்கு நடந்து கொண்டிருந்ததையெல்லாம் ராகவன் காரின் உள்ளே இருந்து பார்த்து கொண்டிருந்தான். ராகவனுக்கு அங்கு இருப்பு கொள்ளவில்லை. காவலர்கள் அழைத்து போகும் பெண்களிலெல்லாம் மது இல்லை. மது எங்கே என்று ராகவனின் இதயம் படபடுத்து கொண்டிருந்தது. வீட்டின் எல்லா அறையிலும் மதுவை தேடிய குமாரோ ராகவனிடம் வந்து, மச்சான், மது இங்கே இல்லடா என்றான். என்னடா சொல்ற? நீதான் மது இங்கே இருக்கான்னு சொன்ன, இப்போவே எங்கடா என்று ராகவன் பதட்டமாக காரிலிருந்து இறங்கினான். கூல்டா மச்சான், இந்த வீட்டில் மது இல்லை, பட் இந்த தெருவில் இருக்க மற்ற வீடுகளை பார்ப்போம் என்று குமார் சொல்ல ராகவன் காரிலிருந்து இறங்கும் முன்னரே அங்கிருந்த போலீஸ் அதிகாரிகள், பிரஸ், மீடியா என எல்லோரும் அங்கிருந்து நகர்ந்து விட்டனர். யாரும் இல்லாத அந்த தெருவில் ராகவனும் குமாரும் மட்டும்தான் இருக்கின்றனர். சரியா, இந்த பக்கம் வீடுகளில் நான் பார்க்குறேன், நீ ஆப்போசிட்டில் இருக்கிற வீடுகளில் பாரு என்று ராகவன் சொல்ல ராகவனும் குமாரும் அந்த தெருவில் இருந்த எல்லா வீடுகளிலும் மதுவை தேடினர். ஆனால் எங்கும் அவள் இல்லை. வீடுகளிலெல்லாம் தேடிவிட்டு ராகவன் களைத்து போய் ஒரு வீட்டை விட்டு வெளியில் வர அதற்கு எதிர்த்த வீட்டிலிருந்து குமாரும் வெளியில் வந்தான். மச்சான், மது இருக்காங்களா, பாத்தியா என்று குமார் கேட்க, இல்லடா, அவ இல்லை, இங்கே இல்லை என்று ராகவன் சொல்ல, நானும் பார்த்துட்டேன்டா, இங்கே எந்த வீடுலையும் அவங்க இல்லை, மது இங்கே இருக்கிறதா தான் எனக்கு தகவல் வந்துச்சு. ராகவா, இன்னொரு முறை நான் இந்த வீடுகளில் எல்லாம் பார்க்குறேன், நீயும் ஒரு முறை பாரு என்று சொல்லிவிட்டு
குமார் மறுபடியும் தன் நண்பனுக்காக மதுவை தேடி மற்ற வீடுகளெல்லாம் நுழைந்து அலசி ஆராய்ந்து மதுவை தேடினான். ஆனால் மதுவை அவனால் பார்க்க முடியவில்லை. ராகவனும் மது எப்படியாவது கிடைத்துவிட மாட்டாளா என்று மறுபடியும் தான் சென்ற வீடுகளிலெல்லாம் ஒரு முறை சுற்றி பார்த்தான். மது இல்லை. தெருவுக்கு வந்த ராகவன், மது எங்கடி இருக்க என்று கத்தியே விட்டான். காவல் அதிகாரிகளிடமிருந்து தப்பிக்க அந்த அறையில் நுழைந்த 3 ஆசாமிகள் பேசிக்கொள்கின்றனர். எப்படியோ இந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சாச்சுடா. நாம் எப்பாவது தான் இங்கே வரோம், அப்போவும் இவனுங்க வந்து நம்ம சந்தோஷத்தில் மண்ணள்ளி போடுறானுங்களேடா. ச்சே, என்ன நேரண்டா இது என்று அந்த 3 ஒரு ஆசாமி புலம்ப, அடப்போடா, வந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலீஸ் கையில் மாட்டியிருந்தாலும் போ, 6 மாதமோ 1 வருஷமோ ஜெயில் தண்டை தானே, பரவாயில்ல அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் வந்த வேலை முடியலையடா, என்ன பண்ணுறது இப்போ எங்கே போகிறது என்று இன்னொருவன் அழைத்துக்கொள்ள, டேய் மச்சான், நம்ம நேரம் நல்லா தாண்டா இருக்கு, அங்கே பாரு என்று செல்ஃபின் பின்னால் ஒளிந்திருந்த மதுவின் காலடிகளை பார்த்து ஒருவன் மது நின்றிருந்த பக்கமாய் கண்களை காட்ட, ஹே, சரியான வேட்டை தாண்டா இன்னைக்கு நமக்கு, கடவுளுக்கு நம்ம மேலே கொஞ்சம் கருணை இருக்கு போல என்று அதில் ஒருவன் சொல்ல, இருங்க என்று மெதுவாய் பூனை போல் நகர்ந்து மது இருந்த இடத்திற்கு சென்ற அந்த 3 ஆசாமிகளில் ஒருவன் அலமாரியின் பின்னால் நின்றிருந்த மதுவின் கையை பிடித்து இழுக்க, என் கையை விடுங்க, என் கையை விடுங்க என்று கத்தியவாறே அந்த அலமாரியின் பின்னால் இருந்து மது வந்தார். ஹே, இங்கு பாருங்கடா, பயங்கரமா இருக்காடா, இன்னைக்கு சூப்பர் வேட்டை தாண்டா நமக்கு என்று அந்த ஆசாமி பின்னால் இருந்த 2 ஆசாமிகளையும் பார்த்து சொல்ல, அவன் முன்னிருந்த மதுவோ அவனை விட்டு நகர முயற்சித்தாள். ஆனால் அங்கு நின்றிருந்தவனோ தன் கைகளை சுவற்றில் பதித்து 2 பக்கமும் அவளை நகர விடாமல் அணை கட்டினான். அவனின் கண்கள் மதுவின் மேனியை அங்கமாய் அளந்தது. கூசிப்போனால் மது. அருவருப்பாய் பார்த்தாள் அவனை. டேய், என்னை விட்டு போயிடு, என் பக்கத்தில் வராத, தள்ளி போடா என்று அவன் மார்பில் கை வைத்து மது தள்ள, ஆனால் அவனோ சிலை போல ஆடாமல் அசையாமல் நின்றிருந்தான். வேணாம், என்னை விட்டுரு, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று மது அழுது கொண்டே சொல்ல, என்ன பண்ணுவ, என்னடி பண்ணுவ என்று புருவத்தை உயர்த்தி கேட்டான் அந்த ஆசாமி. இந்த கத்தியால் உன்னை குத்தி கொன்றுவேன் என்று தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவன் முன்னே நீட்டினாள் மது. மதுவின் கைகளில் இருக்கும் கத்தியை பார்த்தவன் மதுவை நிமிர்ந்து பார்த்தான். மதுவும் அவனை பார்த்தாள். மதுவின் முன்னிருந்த ஆசாமி கத்தி பிடித்திருந்த மதுவின் கை மணிக்கட்டை இறுக்கமாக பிடிக்க, கையை விட்றா என்று கத்தினாள் மது. மதுவின் கை வலிக்க அவள் கையில் இருந்த கத்தி கீழே விழுந்து விட்டது. இந்த கையில தானே கத்தி இருந்தது என்று சொன்ன அந்த ஆசாமி மதுவின் கைகளை பிடித்து அவளின் கைகளுக்கு முத்தம் கொடுக்க அவனது இதழருகே மதுவின் கையை எடுத்துச் சென்றார். அந்த சமயம் இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டாள் மது. என்ன செய்வதென்று அவளுக்கு தெரியவில்லை. இறுக்கமாக கண்களை மூடிக்கொண்டிருந்தவளின் காதுகளில் ஆ என்றொரு அலறல் சத்தம். விழிகளை திறந்து பார்த்தாள் மது. அங்கிருந்த 3 ஆசாமிகளையும் அடித்து நொறுக்கிக் கொண்டிருந்தான் ராகவன். ராகவனை பார்த்ததும் அதிர்ச்சியான மது விழிகள் மூடாது அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். மதுவை பார்த்தபடியே அவளை முத்தமிடச் சென்றவனின் வாயிலேயே குத்தினான் ராகவன். ராகவனின் கைகளில் எல்லாம் எதிரே இருந்தவனின் இரத்தம் ஒழுக அந்த இரத்தத்தை எதிரே இருந்தவனின் சட்டையிலேயே துடைத்தான் ராகவன். அதை பார்த்த மது அதிர்ந்து போனாள். 3 ஆசாமியையும் ராகவன் அடித்து துவைத்து கொண்டிருக்க குமாரும் அந்த அறைக்குள் நுழைந்தான்.
குமாரின் பங்குக்கு அவனும் அந்த ஆசாமிகளை அடித்து வெளுத்தான். மூவருக்கும் கைவிலங்கு பூட்டிய குமார் அவர்களை இழுத்துச் சென்றான். மது என்ன செய்வதென்று தெரியாது இருந்த இடத்திலேயே அழுகை அடக்கியபடி நின்று கொண்டிருக்க, ராகவனோ தன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு மதுவையே பார்த்து கொண்டிருந்தான். 2 நிமிட அமைதி. அதன் பிறகு ராகவன் பேச ஆரம்பித்தான். எங்கேயும் வந்துட்டேன், இனி எங்க ஓட போறதா ஐடியா என்று ராகவன் கேட்க, உடைந்து அழுதவள் ஓடி வந்து அவனின் மார்பில் முகம் புதைத்து அழுதாள். ஆனா உன்ன ஓடி வந்து கட்டி பிடிச்ச அழு. ஊரை விட்டு ஓடி வரதுக்கு முன்னாடி என்னை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல நீ என்று ராகவன் கோபமாக கத்த, மேலும் அவனை இருக்க அணைத்தபடி தேம்பி தேம்பி அழுதாள் மது. ஹே, என்னை பாருடி என்ற ராகவன் அவளின் தாடியை பிடித்து தன்னை பார்க்கச் செய்தவன் அவள் முகத்தில் படர்ந்திருந்த கூந்தலை தன் கைகளால் ஒதுக்கியவன் அழுதழுது சிவந்த அவளது முகத்தை ஒரு கணம் பார்த்துவிட்டு அவள் கண்ணங்களில் தவழ்ந்த கண்ணீரை துடைத்தவன் அவளது நெற்றியில் இதழ் பதித்துவிட்டு முதல் முறையாய் அவன் அவளை அணைத்தான். என்று குமார் அந்த அறைக்கு வந்தவன் குரலை செரும இருவரும் விலகி நின்றனர். ராகவா, அகீஸ்டோட நான் இன்னொரு ஜீப்பில் போகிறேன், நீ அவங்களை கூட்டிகிட்டு உன் வீட்டுக்கு போயிடு, நான் ஈவினிங் வரேன் என்று குமார் சொல்ல, குமாரின் பக்கம் வந்தான் ராகவன். அவனோடே மதுவும் வந்தாள். மச்சான், அந்த 3 பேரையும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிடு, அவனுக்கு உயிரோடையே இருக்கக்கூடாது என்று ராகவன் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன், யூ டோன்ட் வரிடா என்றபடி குமார் அங்கிருந்து நகர்ந்தான். மதுவின் கையை பிடித்த ராகவன் கற்பகத்தின் வீட்டிலிருந்து அவளை வெளியே அழைத்து வந்தான். மது அந்த வீட்டிற்குள் நுழையும் போது கூச்சலும் கும்மாளமுமாய் இருந்த அந்த வீடு நிசப்தமாய் இருந்தது. இப்போது ஆண்களும் பெண்களுமாய் நிறைந்திருந்த அந்த இடம் ஆள் அரவமற்று கிடந்தது. மதுவை அழைத்து வந்த ராகவன் காரின் கதவை திறந்துவிட்டு டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்து காரை ஸ்டார்ட் செய்தான். மது காரின் கதவை திறந்தவள் காரின் கதவை ஒரு கையால் பிடித்தபடியே அந்த தெருவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். காரை ஸ்டார்ட் செய்த ராகவன் மதுவை பார்த்து, காரில் ஏறாம ஏன் நின்றுட்டுருக்க, என்னாச்சு உனக்கு என்று கேட்க, என்று சொன்ன மது காரில் ஏறிக்கொண்டாள். ராகவனின் கார் மும்பையில் இருக்கும் அவனது பங்களாவை நோக்கி விரைந்தது. மதுவின் முகத்தில் ஆழ்ந்த அமைதி. அவள் மனதில் இருக்கும் வழியை முகம் பிரதிபலித்தது. மும்பையின் கோரமான ஒரு பகுதியில் 5 நாட்கள் இருந்துவிட்டு வந்திருக்கிறாள். இந்த ஞாபகங்களை அவள் வாழ்நாளில் அவள் மறக்கவே முடியாது. தன்னை சார்ந்தவர்களால் மதுவுக்கு நடக்க இருந்த ஆபத்தை நினைக்கும் போது ராகவனின் ரத்தம் கொதித்தது. ராகவனின் கார் 3 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவன் பங்களாவை அடைந்திருந்தது. ராகவனின் ஹாரன் சத்தம் கேட்டு அந்த எலக்ட்ரிக் கேட் திறந்தது. பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த 10 கார்களுக்கு நடுவில் இந்த காரையும் ராகவன் சென்று நிறுத்திவிட்டு காரிலிருந்து இறங்கினான். மது நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை எழுப்ப மனமில்லாமல் தன் 2 கைகளால் அவளை ஏந்தியவன் அவன் பங்களாவின் ஒரு அறையில் சென்று மெத்தையில் அவளை கிடத்திவிட்டு அங்கிருக்கும் தனது அறைக்கு சென்றவன் குளித்துவிட்டு டிஷர்ட்டும் அரைக்கால் சட்டையும் அணிந்தவன் உறங்கிவிட்டான். விமானத்தில் பயணம் செய்த களைப்பு அவனுக்கு நன்றாக உறங்கி போனான். மதுவும் ராகவனின் பாதுகாப்பில் தான் இருக்கிறோம் என்ற நிம்மதியில் உறங்கிக் கொண்டிருந்தாள். மாலை 7 மணி. கண் விழித்தாள் மது. தங்க நிறத்தில் அந்த அறை மின்னிக் கொண்டிருக்க அந்த அறையை சுற்றி கண்களை சுழலவிட்ட மதுவோ மெத்தையில் தன் மீது போத்தியிருந்த போர்வையை விலக்கிவிட்டு மெத்தையை விட்டு இறங்கி அந்த அறையை விட்டு வெளியில் வந்தாள். வெளியில் வந்தவளுக்கு முதலில் தென்பட்டது என்னவோ, டிஷர்ட் போட்டுக்கொண்டு அரைக்கால் சட்டையோடு ஹாலில் கிடத்தப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த ராகவன்தான். கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு விரைப்பாய் சுற்றி கொண்டிருந்த ராகவனாயுது என்று வியந்து பார்த்தாள் மது. ஒரு கையில் காஃபி கப்பை வைத்து அருந்தியவாறு மறு கையால் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தான் ராகவன். சுற்றியும் பார்த்தாள். அந்த வீட்டில் அவனையும் அவளையும் தவிர யாரும் இல்லையோ என்று எண்ணும் அளவிற்கு அமைதியாயிருந்தது அந்த பங்களா. அவள் நினைத்ததை பொய்யாக்கும்படி, மேம், உங்களுக்கான ட்ரெஸ், நீங்கள்
இருந்த அறையில் இருக்குது. உங்களுக்கான பொருட்கள் எல்லாம் உங்கள் அறையில் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்தீங்கன்னா டின்னர் சாப்பிட்லாம் என்று ஒரு பெண் அவளின் அருகில் வந்து சொல்ல, ம் என்று சொன்ன மது குளித்துவிட்டு வர அவள் அறைக்கு சென்றாள். குளித்து முடித்து வெளியில் வந்த மது அந்த அறையின் கபோர்டை திறந்தாள். அவளுக்கு பிடித்த நிறத்தில் காட்டன் புடவைகள், விலை உயர்ந்த பட்டு புடவைகள், நகைகள், சல்வார் என அவளுக்கு தேவையான எல்லா ஆடைகளும் இருந்தது. அதில் ஒரு வான நிற காட்டன் புடவையை எடுத்து அணிந்து கொண்டாள் மது. அவளுக்கேற்ற சைஸ் சரியாக இருந்தது அவள் அணிந்திருந்த பிளவுஸில். எப்படி தனக்கே தைத்தபடி இவ்வளவு சரியாக இருக்கிறது என்று யோசித்த மது அங்கிருந்த அனைத்து உடைகளையும் பார்த்தாள். அதில் ஒரு சிலவற்றை அணிந்து பார்த்தாள். எல்லாமே அவளுக்கு ஏற்றபடி தைத்திருந்தது. அவளுக்காக தான் தைத்தது என்பது அவளுக்கு தெரியாமல் போனது. அவள் மும்பையில் இருக்கிறாள் என்பதை அறிந்ததும் அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி குவிக்க சொல்லியிருந்தான் ராகவன். ராகவனின் காதலை மது புரிந்து கொள்வாளா? இனியாவது ராகவனை விட்டு விலகிச் செல்லாமல் இருப்பாளா என்பதையெல்லாம் தொடர்ந்து வரும் அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி.